தண்டுக்கீரை குளிர்ச்சியை தரவல்லது. இதில் இரும்பு மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் உள்ளன. பச்சை நிறத்தண்டை உஷ்ண தணிவுக்குச் சாப்பிடலாம். நீர்த்தாரையில் எரிச்சலுடன் நீர் பிரித்தல் இருந்தால் இக்கீரையைச் சாப்பிட குணமாகும். மூலச்சூடு உள்ளவர்கள், மூல நோயால் அவதியுறுபவர்கள் இக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வர நல்லது. இதனால் உடலிலுள்ள உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சியடையும். தண்டுக்கீரையுடன் சீரகம், மஞ்சள் மற்றும் பார்லியைச் சேர்த்து சுஷாயமாகச் செய்து சாப்பிட்டால் நேபேதி குணமாகும். நீர் எரிச்சல், நீர்க்கடுப்பும் மறையும். சிறுநீர் தாராளமாக பிரியும். தண்டுக்கீரையுடன் நெல்லிச்சாறு சேர்த்து அரைத்து சாறு எடுத்து சாற்றுக்கு சமமாக தேன் கலந்து காய்ச்சி இறக்கி தினமும் 2 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் கண் நோய்கள் அனைத்தும் குணமாகும். தண்டுக்கீரையுடன் உளுந்து, மஞ்சள் இரண்டையும் சேர்த்து கஷாயமாகச் செய்து சாப்பிட்டால் நரம்பு கோளாறுகள் சரியாகும். வயிறு அளவுக்கு அதிகமாக பெரிதாகிறதே என்று கவலைப்படுபவர்கள் பச்சை நிற தண்டுக்கீரையை சாப்பிட்டு வந்தால் பலன் பெறலாம். சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வலியும் எரிச்சலுடன் கூடிய அதிக இரத்தப்போக்கும் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் சிவப்பு நிற தண்டுக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர தொல்லைகள் நீங்கும். கருப்பையில் ஏற்படும் பல கோளாறுகளை குணமாக்க வல்லது. குளிர்ச்சியான உடல் வாகுள்ளவர்கள் கீரையுடன் பூண்டையும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த கீரையுடன் புளி, மிளகாய் சேர்த்து பொரியல் செய்தும் சாப்பிடலாம். தண்டுக்கீரையில் அதிக அளவு கால்சியம் நிறைந்து காணப்படுகிறது. மேலும் இவற்றில் உடல், தசை, எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை தருகிறது. தண்டுக்கீரை, மிளகு, மஞ்சள், தேங்காய்ப்பால் ஆகியவற்றைச் சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமாகும். உடலில் புது இரத்தம் உற்பத்தி ஆகும். உடல் வலுப்பெறும். படை, சொறி, சிரங்கு போன்ற தோல் நோய்கள் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பத்தான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.